கத்திரிக்காய் கிரேவிய இந்த ரெசிபில செஞ்சு பாருங்க. உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு டேஸ்ட அனுபவிச்சிருக்கே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி இந்த மாதிரி கத்திரிக்காயை கட் பண்ணி உள்ள போட்டு ஒரு 3 நிமிஷம் பொரிச்சு எடுத்துக்குங்க. அதே எண்ணெயில கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டு அப்படியே கருவேப்பிலை மேலாக்கல தூவி 4 பெரிய வெங்காயத்தை நறுக்குன்னு கட் பண்ணி உள்ள போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. ஒரு மிக்சி ஜார்ல 2 தக்காளி, கொஞ்சூண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டு அதை நல்லா அரைச்சி இதுல ஊத்திருங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா கிளறிடுங்க. அப்புறம் முக்கியமான மேட்டர் இந்த தயிர் தான். ஒரு 1/4 லிட்டர் தயிரை நல்லா இந்த மாதிரி அடிச்சு கிரீமா ஊத்திருங்க. இந்த தயிர்ல தாங்க டேஸ்டே இருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஸ்லிம்ல விட்டீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா கிளறி, தண்ணி ரொம்ப அதிகமா தேவையில்லை, தேவைக்கேத்த உப்பு போட்டு மூடி வச்சிருங்க. சரியா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் கிரேவிய டேஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டீங்க. அப்புறம் என்னங்க, கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சு இறக்கிற வேண்டியதுதான். இந்த மாதிரி சுட சுட சாதம் போட்டு அது மேல இந்த கத்திரிக்காய் கிரேவிய போட்டு அப்படியே பெனஞ்சு டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அட்டட்டா அப்படியே சொர்க்கத்துக்கே போயிருவீங்க. யாருக்கெல்லாம் இந்த கத்திரிக்காய் ரெசிபி பிடிச்சதோ ஒரு லைக்க போட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கீங்கன்னா ஹோண்டா கார்த்திக்.